தமிழ்நாட்டில் பிறந்து கல்வி கற்று வேதங்கள் பயின்று துறவறம் கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் தனது ஜீவசமாதியை மட்டும் எதற்காக ஆந்திர மாநிலத்தில் அமைத்து கொண்டார்? இதற்கான காரணத்தை பற்றியும் ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்கள் தான் வாழ்ந்தபோது நிகழ்த்திய அற்புதங்களையும் தற்போது ஜீவசமாதி அடைந்த பிறகு நிகழ்த்தி கொண்டிருக்கும் அற்புதங்களை பற்றியும் மற்றும் அவரது பிறப்பு முதல் ஜீவசமாதி அடைந்த நாள் வரை அவரது வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த உலகில் வெகு சிலர் மட்டுமே மனிதர்களாக பிறந்து பின்பு பல தெய்வீக சக்திகளை கொண்டு மகான்களாகவும் சித்தர்களாகவும் பின்பு இறந்த பின் கடவுளுக்கு இணையாக ஒப்பிடப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த கலியுகத்தில் மனிதர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவே கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள்தான் இந்த மகான்களும் சித்தர்களும். அப்படிப்பட்ட பல தெய்வீக சக்திகளை கொண்ட பல அற்புதங்களை நிகழ்த்திய ஒரு மாபெரும் மகானான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த மந்த்ராலயத்தை நோக்கியதுதான் இந்த ஆன்மீக பயணம். ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்கள் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் புவனகிரியில் 1595 ஆண்டில் திம்மண்ணப்பட்டர் கோபிகாம்பாள் என்ற தம்பதிக்கு 3வது குழந்தையாக பிறந்தார். இவரது இயற்பெயர் வேங்கடநாதன். இவர் வெங்கண்ணப்பட்டர் என்றும் அழைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இவருக்கு மேல் ஒரு அண்ணனும் அக்காவும் இருந்தனர். சிறு வயதிலேயே தனது பெற்றோர்களை இழந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். பின்பு மதுரைக்கு சென்று தனது சொந்த அக்கா வீட்டில் தங்கி அடிப்படை கல்வியும் பயின்று இசையிலும் தேர்ச்சி பெற்றார். அதுவும் வீணை வாசிப்பதில் மிகுந்த வல்லமை பெற்றார் ஸ்ரீ ராகவேந்திரர். பின்பு கும்பகோணத்தில் இருக்கும் ஒரு மடத்தில் சேர்ந்து சுதீந்திர தீர்த்தர் என்ற குருவிடம் இலக்கியங்களையும் வேதங்களையும் கற்றுக்கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திரர். பின்பு தனது சொந்த ஊரான புவனகிரிக்கே குடியேறினார் ஸ்ரீ ராகவேந்திரர். 1614 ஆண்டு, அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் அவர்களுக்கு 19 வயதிலேயே சரஸ்வதி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது. புவனகிரியில் தான் தங்கியிருந்த வீட்டிலேயே இசையில் வித்தகராகவும் இலக்கியங்களில் வல்லுநராகவும் திகழ்ந்த ஸ்ரீ ராகவேந்திரர் தான் கற்ற இலக்கியங்களையும் வேதங்களையும் இலவசமாக தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார். குருதட்சணை ஒருபோதும் வாங்காத ஸ்ரீ ராகவேந்திரர் வறுமையில் சிக்கிக்கொண்டார். இவர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் என்ற ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்தான். தாங்கள் பெற்றெடுத்த குழந்தையின் பசியை போக்க பால் வாங்க கூட காசு இல்லாமல் தவித்தனர் ராகவேந்திரரும் சரஸ்வதியும். இவ்வளவு வறுமையான சூழ்நிலையிலும் கூட இலவசமாகவே இலக்கியங்களையும் வேதங்களையும் இசை அறிவையும் கற்றுக் கொடுத்து வந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். பசியாலும் பட்டினியாலும் அவதிப்பட்டு வந்த தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு தான் இலக்கியங்களும் வேதங்களும் பயின்ற கும்பகோணத்தில் இருக்கும் மடத்திற்கு அடைக்கலம் தேடிச் சென்றார் ஸ்ரீ ராகவேந்திரர். அவர் நம்பியபடியே அவரது குருவான சுதீந்திர தீர்த்தர் அவரது குடும்பத்திற்கும் அடைக்கலம் கொடுத்தார். தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். ஆனால் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை நீண்ட நாட்களுக்கு நிலைக்கவில்லை. ஆமாங்க, எந்த குருநாதர் அவரது குடும்பத்திற்கு அடைக்கலம் கொடுத்தாரோ அதே குருநாதர் குடும்பத்தை விட்டு துறவரம் மேற்கொள்ளுமாறு ஸ்ரீ ராகவேந்திரரை வற்புறுத்தினார். சாதாரண மனிதனாக வாழ்ந்து வந்த வேங்கடநாதன் மாபெரும் மகானாக ஸ்ரீ ராகவேந்திரர் என்று உருவெடுக்க இதுவே முதல் நிகழ்வு. தன் குடும்பத்தை தனியாக விட்டு வெளியே வர மனமில்லாத ஸ்ரீ ராகவேந்திரர் முதலில் துறவரம் மேற்கொள்ள மறுத்துள்ளார். ஆனால் அன்று இரவே அன்னை கலைவாணி ஸ்ரீ ராகவேந்திரரின் கனவில் தோன்றி, நீ துறவரம் மேற்கொண்டு இந்த மடாதிபதியின் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். அது மட்டும் இல்லாமல் முன்ஜன்ம பிறவிகளில் சிறந்த விஷ்ணு பக்தராக இருந்ததாகவும் தீவிர விஷ்ணு பக்தரான பிரகலாதனுடைய மறுபிறவியே நீ என்றும் அன்னை சரஸ்வதி ஸ்ரீ ராகவேந்திரர் கிட்ட சொல்றாங்க. பொதுமக்களுக்கு தொண்டு செய்யவே இந்த பிறவியை நீ எடுத்துள்ளதாகவும்
துறவரம் பெற்று ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற நாமத்தை ஏற்றுக்கொண்டு உலக மக்களுக்கு உன் ஞானத்தை பகிர வேண்டும் என்று அன்னை சரஸ்வதி கூறியுள்ளார். அன்னை சரஸ்வதியே தன் கண்முன் தோன்றி பிறவி காரணத்தை எடுத்துரைத்ததால் துறவரத்திற்கு ஒப்புக்கொண்டார் ஸ்ரீ ராகவேந்திரர். துறவரம் பெற்ற பின் வேங்கடநாதன் ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற நாமத்தை பெற்றார். தன்னுடைய கணவர் துறவரத்திற்கு ஒப்புக்கொண்ட செய்தியை கேட்டறிந்த சரஸ்வதி தன்னுடைய குழந்தையை உறவினர்கிட்ட ஒப்படைத்துவிட்டு கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். தன் மனைவியின் ஆன்மா மோட்சமடைவதற்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் புரிந்தார் என்றும் வரலாறு கூறுகிறது. துறவரம் பெற்ற ஸ்ரீ ராகவேந்திரர் தனது சீடர்களுடன் ஆன்மீக யாத்திரையை தொடங்கினார். தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகம் போன்ற பல மாநிலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு தான் பின்பற்றி வந்த துவைத்த மத கருத்துகளையும் பரப்பியுள்ளார். ஒரு சமயத்தில் சில ஆண்டுகளாகவே மழை பொழிவு இல்லாத காரணத்தால் தஞ்சாவூர் மிகுந்த வறட்சியை கண்டது. அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த தஞ்சை மன்னர் ஸ்ரீ ராகவேந்திரரை அழைத்து யாகத்தை ஒன்று செய்யுமாறு கேட்டுள்ளார். ஸ்ரீ ராகவேந்திரர் யாகத்தை செய்து கொண்டிருக்கும் போதே அடைமழை பொழிய ஆரம்பித்தது. இத்தகைய தெய்வீக தன்மை கொண்ட ஸ்ரீ ராகவேந்திரர் நிஜ வாழ்க்கையில் இதுபோல் பல அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார். ஒரு நாள் ஆந்திர மாநிலத்தில் இருக்கும் ஆதோனி என்ற இடத்திற்கு ஆன்மீக யாத்திரை சென்றார் ராகவேந்திரர். அப்போது வெங்கண்ணா என்ற இளைஞன் மடியில் ஆட்டை வைத்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தான். அதற்கான காரணத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் கேட்டபோது, என் நாடு வண்டியில் அடிபட்டு நடக்க கூட முடியாமல் தவித்து கொண்டு இருக்குது என்று புலம்பினான். ராகவேந்திரரின் அருளை பெற்ற அந்த ஆடு மீண்டும் நடக்கத் தொடங்கியது. எழுத படிக்க தெரியாத வெங்கண்ணா வாழ்விலும் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தினார் ஸ்ரீ ராகவேந்திரர். இந்த ஆதோனியிலிருந்து சரியாக 50 கிலோமீட்டர் தொலைவில்தான் ராகவேந்திரருடைய ஜீவசமாதி உள்ளது. கல்வி அறிவு இல்லாமல் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த இந்த வெங்கண்ணாவிற்கும் மந்த்ராலயத்தில் ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைவதற்கும் ஒரு பெரிய தொடர்பு உள்ளது. ராகவேந்திரர் அருளால ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த வெங்கண்ணா கல்வி ஞானம் பெற்று அங்குள்ள நவாப் அரசரால் திவானாகவும் பொறுப்பேற்றார். ஆதோனியில் ஆன்மீக யாத்திரையை முடித்த பிறகு பக்கத்திலே இருக்கும் மாஞ்சாலை என்ற கிராமத்துக்கு தான் ஸ்ரீ ராகவேந்திரர் போயிருக்கிறாரு. சில ஆண்டுகள் மாஞ்சாலை கிராமத்திலேயே தவம் செய்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர். அப்போது அந்த ஊர் கிராமத்து தேவதையான மாஞ்சாலை அம்மன் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு முன் தோன்றி, ராகவேந்திரா, உன்னுடைய ஜீவசமாதி நான் காவல் காக்கும் இந்த ஊரில் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடர்ந்த வனப்பகுதியான இந்த கிராமம் உன்னுடைய ஜீவசமாதிக்கு பிறகு பூந்தோட்டம் போல செழிப்பாக இருக்க வேண்டும் என்றும், உன் ஜீவசமாதிக்கு பிறகு இந்த மாஞ்சாலை என்ற கிராமம் மந்த்ராலயம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றும் அந்த மாஞ்சாலை அம்மன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகவேந்திரருடைய முதல் பிறவியான பிரகலாதர் முதல்ல தவம் செஞ்ச இடமும் இந்த மாஞ்சாலை கிராமம்தான்னு ராகவேந்திரருக்கு தெரிய வருது. மாஞ்சாலை அம்மன் இந்த கோரிக்கைக்கு ராகவேந்திரரும் ஒப்புதல் தெரிவிக்கிறார். ஆனால் இந்த மாஞ்சாலை கிராமம் நவாப் அரசருக்கு உட்பட்ட பகுதி. இங்க ஜீவசமாதி அடைந்து ஒரு பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்றால் நவாப் அரசருடைய ஒப்புதல் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு காலத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பின்பு ராகவேந்திரர் அருளை பெற்ற வெங்கண்ணா அதே நவாப் அரசவையில்தான் திவானாக பணிபுரிகிறார். ராகவேந்திரருடைய மகிமையை எடுத்துரைத்து அவரை பார்க்க வரும்படி நவாபரசரை வெங்கண்ணா அழைக்கிறார். ராகவேந்திரருடைய சக்தியை பரிசோதிக்க நினைத்த நவாப் அரசர் தட்டில் ஒரு மாமிச உணவை மூடியவாறு ராகவேந்திரர் கிட்ட கொடுக்கிறாரு. அங்குள்ள சீடர்கள் அந்த தட்டை திறந்த பின்பு மாமிச உணவுகள் பூக்களாக மாறியது. ராகவேந்திரருடைய மகிமையை உணர்ந்த நவாபரசர் அவரிடம் மன்னிப்பு கேட்டும் அவர் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மாஞ்சாலை கிராமத்தில் ஜீவசமாதி அமைக்கவும் ஒப்புதல் தெரிவிக்கிறாரு. இப்படி தாங்க நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஸ்ரீ ராகவேந்திரர் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மந்த்ராலயத்தில் ஜீவசமாதி அடைகிறாரு. இன்றைக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த மாஞ்சாலை அம்மனை தரிசித்த பிறகே மக்கள் ராகவேந்திரருடைய பிருந்தாவனத்திற்கு சென்று வழிபடுகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க
மந்த்ராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திரருடைய ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதியை பார்க்கறதுக்கே நம்ம எல்லாரும் அவ்வளவு புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திரர் ஜீவசமாதி ஆன பிறகு அவருக்கு பிருந்தாவனம் எழுப்பப்பட்டது. பிருந்தாவனத்தில் பயன்படுத்தப்பட்ட அடிக்கல்லை ராகவேந்திரரே தேர்ந்தெடுத்தாராம். மந்த்ராலயத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதவரம் என்னும் கிராமத்தில் வனவாசகர்களுக்கு ராமர் ஒரு பாறையில் அமர்ந்தபடி அருள் புரிந்தாராம். ராகவேந்திரரே தன் சீடர்களை அடைத்து கொண்டு அந்த பாறையை அடையாளம் காட்டியதாக வரலாறு சொல்கிறது. அந்த பாறையிலிருந்து உடைக்கப்பட்ட கல்லே ராகவேந்திரருடைய பிருந்தாவனத்திற்கு அடிக்கல்லாக அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாறையை உடைத்து மீதம் இருந்த கல்லில் ஒரு ஹனுமன் விக்கிரகமும் செய்யப்பட்டது. அந்த ஹனுமான் விக்கிரகத்தை இன்றும் நம்மால் ராகவேந்திரருடைய ஜீவசமாதிக்கு எதிரே உள்ள சன்னதியில் பார்க்க முடியும். இதுவுமே ராகவேந்திரருடைய நிபந்தனை தான் சொல்லப்படுது. ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைவதற்கு முன்பு 700 வருடங்கள் இந்த பூமியில் வாழ்வேன் என்றும், பக்தர்களுக்கு வழிகாட்டியாகவும், நோய்களை தீர்க்கும் மருத்துவராகவும், துன்பங்களை தீர்க்கும் தெய்வமாகவும், கேட்டதை கொடுக்கும் கொடையாளியாகவும் இருப்பேன் என்று அவரே கூறியுள்ளார். ராகவேந்திரரை முழுமையாக நம்பி வழிபட்டால் நம் வாழ்வில் சகல செல்வங்களும் நம்மை சேரும் என்று நம்பப்படுகிறது. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த ஒரு எளிய வாக்கியத்தை மட்டுமே நம் அன்றாட வாழ்வில் மனதில் சொல்லிக் கொண்டிருந்தாலே ராகவேந்திரர் நமக்கு பல மகிமைகளை செய்வார் என்று அவரால் பயனடைந்த பல பக்தர்கள் சொல்கிறார்கள். இப்ப உங்கள் அனைவருக்குமே ராகவேந்திரர் வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். ராகவேந்திரரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தமிழில் ஒரு படம் உருவாக்கப்பட்டது. ராகவேந்திரர் ஜீவசமாதி அடைவதை பார்க்க ஒரு பக்தர் ஓடி வரும்போது ஒரு ஆறே அவருக்கு வழிவிடும். இந்த ஆறே வழிவிட்ட காட்சி உண்மையாக நடந்த இடத்தையும் இந்த பக்தருக்கும் ராகவேந்திரருக்கும் இருக்கிற தொடர்பையும் தான் நாம் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.